என் பெயர் விக்னேஷ். என் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது 1919 நடந்த சம்பவம். அப்போது நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு காதலி இருக்கிறாள். பெயர் திவ்யா. அவள் திருச்சியில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்கிறாள். ஒரு நாள் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி, அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு நாள் சுற்றுலாவாக கொடைக்கானல் போயிட்டு வரலாம் என இங்கே என் தோழிகள் முடிவெடுத்துள்ளார்கள். நீயும் கண்டிப்பாக வரவேண்டும் என்று சொன்னாள். நானும் சரி என்றேன். அன்று அதிகாலை தஞ்சாவூரில் இருந்து கிளம்பி திருச்சி வந்து சேர்ந்தேன். அங்கே அவர்கள் சொன்ன இடத்துக்கு போனேன். அங்கே நிறைய பேர் இருந்தார்கள். மொத்தம் 5 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள், என்னையும் சேர்த்து. திவ்யா மற்றும் அவள் தேடின அவள் தோழியின் பெயர் பூர்ணிமா. இவர்கள் இருவரும் என் வயதுதான். பூர்ணிமா அவளுடைய காதலன் கூட வந்திருந்தாள். மற்ற 4 பேரும் அவர்கள் கூட படிக்கும் பசங்கதான். அவர்கள் பூர்ணிமா மற்றும் திவ்யா இருவருக்குமே நண்பர்கள்தான். ஆனால் மீதமிருக்கும் 3 பெண்களும் எங்களை விட 2 வயது பெரியவர்கள். அவர்கள் மூவரும் MSc 2ஆம் ஆண்டு படிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் விடுதியில் அருகருகே ரூமில் இருப்பதால் நன்றாக பழகியிருக்கிறார்கள். அந்த மூவரில் இருவர் இரட்டை சகோதரிகள். அவர்கள் பேர் நிவேதிதா மற்றும் நிவேதினி. அந்த 3வது பெண்தான் இந்த கதையின் நாயகி. அவள் பெயர் மேகா. என்னை விட கொஞ்சம் குள்ளமாக இருந்தாள். ஒல்லியாக அளவாக இருந்தாள். ஆனால் பார்க்க தளதளவென இருந்தது. சுடிதாரில் அழகாக இருந்தாள். காற்றில் காதோரம் முடிகள் பறக்க தேவதை போல இருந்தாள். மூடு மூஞ்சி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அப்போதுதான் பார்த்தேன். காற்றில் லேசாக அவள் தூக்க சைடில் தெரிந்தது. எனக்கு என்னை மீறி என் தம்பி எழுந்து கொண்டான். அதைவிட முக்கியம், மாங்காய் உடலுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. தனியாக தூக்கிக் கொண்டிருந்தது. ரொம்ப டைட்டாக போட்டு மாங்காய் அமுக்கியிருந்தது. அதை பார்த்தபோது இங்க வடிந்து விடும் போல இருந்தது. எல்லோரும் அவர்கள் மூவரையும் அக்கா அக்கா என்றுதான் அழைத்தனர். அதனால் நானும் வேறு வழியில்லாமல் அக்கா என்றே அழைத்தேன். மேகாவிற்கு ஒரு காதலன் இருக்கிறார். அவர் அதே கல்லூரியில் வேலை பார்க்கிறார். அவர் இவளை விட 6 வயது பெரியவர். ஆனால் அவர் எங்களோடு வரவில்லை. இந்த செய்தி நாங்கள் டூர் போய்விட்டு வந்து அடுத்த நாள்தான் என் காதலி என்னிடம் சொன்னாள். சரி, கதைக்கு வருவோம். ஒரு வழியாக ஒரு வேன் பார்த்து பேசி அங்கிருந்து கிளம்பினோம். டிரைவர் பின்புறம் கதவை மூடிவிட்டு எங்களை ஜாலியாக இருக்கட்டும் என்று விட்டு வண்டியை எடுத்தார். நாங்களும் ஆட்டம் பாட்டம் என ஆரம்பித்து போய்க் கொண்டிருந்தோம். அதில் ஒவ்வொருவராய் ஆட பிறகு மேகாவையும் இழுத்து ஆட வைத்தனர். அவளும் இடுப்பை வளைத்து நெளித்து ஆட ரொம்ப கவர்ச்சியாய் தெரிய வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். திண்டுக்கல் போன போது வண்டியை நிறுத்தி ஒரு கடையில் சாப்பிட்டு பிறகு கிளம்பினோம். மலை ஏற போகும்போது நிவேதிதா அக்கா எழுந்து எல்லோரையும் பார்த்து, இதோ பாருங்க, பாதி பேர் லவ்வரோட வந்து இருக்கீங்க. அதனால தனியா இருக்கவங்க உங்களுக்கு ஓகே, நான் டூர் முடியிற வரைக்கும் இருக்கவங்கள லவ்வரா யூஸ் பண்ணிக்கோங்க என்று சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது. மேகாதான் அந்த அக்காவோட உட்கார்ந்திருந்தாள். அவள் சிரித்துக்கொண்டே, ஸ்ரீ பேசாம உட்காரடி என்று இழுத்து உட்கார வைத்தாள். எல்லோரும் சிரித்தனர். நிவேதினி கையை தூக்கி எனக்கு ஓகே என்றாள். எல்லோரும் சிரிது கொண்டு கொஞ்சம் சலசலப்பாக இருந்தது. பிறகு அந்த இரட்டை சகோதரிகள் முதலில் எழுந்து போய் ஆளுக்கு ஒருவனை வர சொல்லி போய் தனி சீட்டில் அமர்ந்தார்கள். எல்லோரும் ஜோடியாயிருக்க மேகா மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தாள். அவளிடம், நிவேதிதா, மேகா 2 பேரு இருக்காங்க, உனக்கு யாரு வேணுமோ செலக்ட் பண்ணிக்க என்றாள். 2 பேரையும் செலக்ட் பண்ணினா கூட நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் என்று சொல்ல உடனே மேகா அவளை பார்த்து முறைத்தாள். சும்மா இருக்க மாட்டியா என்றாள். எதுக்குடி இப்போ இவ்வளவு சூடாயிருக்க என்று கேட்க மேகா எதுவும் சொல்லாமல் அமைதியாயிருந்தாள். அந்த 2 பசங்களுக்கும் ஒருவிதமாக கூச்சமாக இருந்தது. இப்படியே ஒரு வழியாக மலை உச்சிக்கு சென்றோம். அங்கே போன பிறகு நான் என் காதலியுடன் தான் சுற்றி வந்தேன். விதவிதமாக போட்டோ எடுத்தோம். நிறைய இடங்களுக்கு சென்றோம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் சுற்றி பார்க்க சென்றோம். கடைசியாக ஒரு இடத்தில் எல்லோரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதுதான் எல்லோரும் எடுத்த போட்டோவை மற்றவர்களுக்கு அனுப்பி கொண்டனர். அதை பார்த்தபோதுதான் எனக்கு அதிர்ச்சியானது. எல்லா போட்டோவிலும் மேகா கூட அந்த இருவருமே மாறி மாறி ஒவ்வொரு போட்டோவிலும் இருந்தனர். அதிலும் அதையெல்லாம் பார்த்தால் காதலர்கள் போலவே இருந்தது. என் காதலியோடு போட்டோ எடுத்துக் கொண்டு திரியும் ஆர்வத்தில் இவளை பார்க்காமல் போய்விட்டேன்.
ஒரு வழியாக மலை 6 மணிக்கு கிளம்பினோம். அப்போதே இருட்டிவிட்டது. வண்டியில் இப்போது பார்த்தால் கடைசி சீட்டில் மேகா நடுவிலும் அந்த 2 பேர் 2 பக்கமும் உட்கார்ந்திருக்க அத பார்த்து எனக்கு அதிர்ச்சியானது. நிவேதா அவள பார்த்து, என்னடி காலையில கோவப்பட்ட, இப்போ 2 பேருக்கு நடுவுல இருக்க? ஏண்டா உங்க 2 பேருக்குமே அவதான் வேணுமா என்று கேட்டாள். அதற்கு அந்த பசங்க ஒரு மாதிரி சிரிக்க, மேகா கையால் முகத்தை மூடிக்கொண்டு சிரித்தாள். அப்படியே பேசிக் கொண்டு வரும்போது நிவேதா எழுந்து ஒன்று சொன்னாள். இதோ பாருங்க, கிளம்பிட்டோம். மலையை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அது வரைக்கும் யார் யாருக்கு என்ன என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். எல்லோரும் சிரித்தனர். ஏற்கனவே அந்த வேனில் டிரைவருக்கும் எங்களுக்கும் ஒரு கதவு இருக்கிறது. அது மூடியிருந்தது. மேலும் டிரைவரை கூப்பிட்டு உள்ளே லைட்டை ஆஃப் செய்ய சொல்லிவிட்டார்கள். எனக்கு படபடவென ஆனது. ஐயோ, கடைசியில் என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே என்று மனம் படபடத்தது. லைட்டை ஆஃப் செய்தவுடன் எதுவும் அவ்வளவாக தெரியவில்லை. ஒரு நீல நிற பல்பு மட்டும் எரிந்தது. என் காதலி வேறு என்னை இழுத்து ஆரம்பித்தாள். எனக்கு மனம் மற்றும் கண் இரண்டும் கடைசி சீட்டில்தான் இருந்தது. கொஞ்சம் தூரமாக இருந்ததனால எனக்கு தெரியவில்லை. அதனால என் காதலிட்டம், இங்க சுத்தி ஆள் உட்கார்ந்திருக்காங்க, ஒரு மாதிரி இருக்கு, வா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம் என்று சொல்லி அவளை பின்னாடி கூட்டிக் கொண்டு போனேன். கடைசி சீட்டுக்கு 2 சீட் முன்னாடி போய் உட்கார்ந்தேன். என் காதலியை கட்டிப்பிடித்துக் கொண்டு கடைசி சீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். அங்கே இருவரும் அவளின் 2 கைகளையும் பிடித்து தடவிக்கொண்டே அவளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் சட்டென அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவள் தயங்கினாள். ஒரு மாதிரி கூச்ச. அவள் எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை என்று தெரிந்ததும் அடுத்த நொடி இருவரும் இருபுறமும் அவள் கழுத்தில் முகத்தை திணித்தனர். எனக்கு மனம் துடித்தது. அப்படியே கை வைத்து தடவ ஆரம்பித்தனர். சட்டென மாங்காவை கை வைத்து அழுத்தினான். அவளுக்கு மூச்சு வாங்கியது. இத பார்த்த இன்னொருவன் அவனும் ஒரு மாங்காவை பிடித்து அமுக்க, ஐயோ, அதுக்குதானே நான் தவித்தேன் என்று மனதில் ஓடியது. எங்களுக்கு முன்புறம் இருந்த சீட்டில் நிவேதிதாவை ஒருவன் கசக்கிக் கொண்டிருந்தான். நான் திவ்யாவிடம், பேபி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லோரும் ஆளை மாதி பண்ணலாமா என்றேன். அவள் முறைத்தாள். கன்னத்தில் அறைந்தாள். கொன்னுடுவேன் என்று சொல்லி திட்டினாள். அருகில் நிவேதிதா எழுந்து, இந்த நேரத்துல என்னடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, அதுக்கு இவள், ஒண்ணுமில்லக்கா, இவனுக்கு ஜோடிய மாத்தி செய்யணுமாம், பொறுக்கி என்று திட்டினாள். அதற்கு நிவேதிதா, அட இது கூட நல்லாதான் இருக்கும் என்று சொல்லி, விக்கி நீ இங்க வா, டேய் நீ அங்க போடான்னு சொல்ல திவ்யா முடியவே முடியாது என சொல்லி திட்டினாள். ஏய், எதுக்குடி இப்போ இவ்வளவு கோவப்படுற? எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி மலையை விட்டு இறங்கிட்டா அதுக்கப்புறம் இது எதுவும் பண்ண முடியாது. ஓவரா பண்ணாத, புரியுதா? அங்க பாரு அவளை என்று மேகாவை கை காட்டினாள். 2 பேரு அவளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அவளுக்கு லவ்வர் இல்லையா? ஆனாலும் எப்படி என்ஜாய் பண்றா பாருன்னு சொன்னாங்க. அப்போதான் அவளுக்கு லவ்வர் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சது. அது தெரிஞ்சதும் இன்னும் எனக்கு ஆனது. லவ்வர் இருக்கும்போது இங்க 2 பேரோட இருக்கா என்று தோணியது. பிறகு நிவேதிதா என்னை பிடித்து இழுக்க நானும் அங்கே போனேன். அவள் என்னையே பார்த்தாள். இங்கே இருந்தவன் அங்கே போய் அவள் அருகில் உட்கார்ந்தான். சும்மா சேடா அவ அப்படிதான் சொல்லுவா என்று அவனுக்கு தைரியம் சொன்னால் நிவேதிதா ஒரு கட்டத்தில் அவளும் அவனுக்கு ஒதுழக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த மற்ற இருவரும் அதே போல ஆள மாற்றி கச்சேரியை ஆரம்பிக்க கடைசி சீட்டில் மட்டும் மேகாவை விட்டு அந்த இருவருமே வரவில்லை. அப்படியிருந்தும் மேகாவை தொட முடியவில்லை என்று தோணியது. கடுப்பாகி நேராக பின் சீட்டிக்கு போய், டேய், உங்க 2 பேரையும் நிவேதிதா அக்கா கூப்பிடுறாங்க, போங்க என்றேன். அவங்க, இல்ல பிரதர், நீங்க போங்க என்றார்கள். டேய், அவங்க கூப்பிடுறாங்கடா என்று சொல்லி அவங்களை இழுத்து வெளியே தள்ளினேன். என்ன பிரதர் என்று சொல்லிக் கொண்டு அவளை பார்த்து கொண்டே முன்னாடி போனார்கள். பிறகு வேறு வழியில்லாமல் அவங்கள் இருவரும் நிவேதிதாவின் அருகில் போய் அவளை கசக்க ஆரம்பித்தார்கள். மேகா கடைசி சீட்டில் கிடந்தாள். மாங்காய் வெளியே கிடந்தது. அவள் மூடில் கண் திறந்து என்னை பார்த்தாள். நான் அவள் அருகில் போனேன். பின் மேகாவுடன் முழுவதும் என்ஜாய் செய்தே. பிறகு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் சென்று பூர்ணிமாவை பார்த்தேன். அவளிடம் இருந்தவனை நிவிதினியிடம் போக சொல்லிவிட்டு நான் படுத்தேன். மாங்காய் பெருசாதான் இருந்தது. அத கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து குடித்து பிறகு அவளையும் முடிச்சே. ஒரு 20 நிமிடம் கழித்து எழுந்து பின்புறம் போய் பார்த்தேன்.
அந்த அளவுக்கு அவளை போதும் போதும் என சொல்லும் அளவுக்கு தின்று தீர்த்தேன். அதன் பிறகு எழுந்து முன்பக்கம் போனேன். அங்கே என் திவ்யாவை வேறு ஒருவன் கொண்டிருக்க, "அட பாவிகளா, அவள விடுங்கடா" என்று சொல்லி, நான் அவள் அருகில் போய் உட்கார அவளுக்கு எதுவும் சொல்ல முடியாமல் கிடந்தாள். பிறகு மீண்டும் அதே 2 பேர் எழுந்து கடைசி சீட்டுக்கு போனார்கள். நிவேதிதா மேகாவை பார்த்து, "என்ன பேபி, செம்ம ஆட்டம் போல" என்று நக்கலாக கேட்க, "ஸ்ரீ போடி" என்று அவள் திட்டினாள். பிறகு எல்லோரும் போய் சாப்பிட்டுவிட்டு சூடாக காப்பி குடித்துவிட்டு மீண்டும் கிளம்பினோம். இப்போது மேகா தனியாக போய் அமர்ந்தாள். நிவேதிதா அவளோடு போய் அமர்ந்தாள். நான் திவ்யாவிடம், "பேபி, இங்க நடந்தது எல்லாத்தையும் இப்படியே மறந்துடு. இனி அந்த பசங்க கூட அதிகமாக பேச வேணாம். எப்படி பார்த்தாலும் நேரில் பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அவர்களை பார்ப்பதை நிறுத்தி கொள்" என்றேன். அவளும் சரி பேபி என்று சொல்லி என் தோளில் சாய்ந்தாள். மேகா என்ன பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்த்து சிரிப்பாள். எப்படி இருக்கேன்னு விசாரிப்பாரு. நானும் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். பிறகு அங்கே காஃபி மற்றும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுவிட்டு பேசிக் கொண்டிருப்போம். நிவேதிதா ஒரு முறை காபி குடித்துக் கொண்டிருக்கும் போதே கேட்டாள், "ஏண்டா, நீ மேகாவை அக்கான்னு தானே கூப்பிடுவ, இப்போ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுற" என்று. அதற்கு மேகா சிரித்துக்கொண்டே, "ஏய், சும்மா இருடி" என்று அதட்டினாள். இப்படியே ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அவளின் அந்த பார்வை என்னை என்னென்னவோ செய்தது. பிறகு அவர்கள் மூவரும் கல்லூரி படிப்பு முடிந்து கிளம்பிவிட்டனர்.